Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு கருத்து பதிவிட்டதாக யூடியூபர் மாரிதாஸை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவதூறு வழக்கில் யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரையில் உள்ள அவரது வீட்டில் மாரிதாஸை கைது செய்த போலீசார் சென்னை அழைத்து வந்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக அரசு குறித்தும் அமைச்சர்கள் குறித்தும் சர்ச்சை வீடியோக்களை அவர் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் அவதூறு வழக்கில் யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு கருத்து பதிவிட்டதாக யூடியூபர் மாரிதாஸை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மதுரையில் உள்ள அவரது வீட்டில் மாரிதாஸை கைது செய்த போலீசார் சென்னை அழைத்து வந்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக அரசு குறித்தும் அமைச்சர்கள் குறித்தும் சர்ச்சை வீடியோக்களை அவர் பதிவிட்டிருந்தார். தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு கருத்து பதிவிட்டதாக யூடியூபர் மாரிதாஸை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் நாகேந்திரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. மதுரையில் பிரபல யூடியூபர் மாரிதாஸ் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரபல யூடியூபர் மாரிதாஸ் தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையிலான அரசு மற்றும் அதனுடைய அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களின் நிர்வாக செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை எழுப்பிய வகையில் வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக அவர் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த புகார் யார் கொடுத்தார்கள் என்பது குறித்து அந்த விவரங்கள் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் சென்னையில் இருந்து மதுரை வருகை தந்த சென்னை சைபர் கிரைம் தனிப்படை காவல்துறையினர் மற்றும் மதுரை மாநகர காவல்துறையினுடன் இணைந்து மதுரை சூரிய நகர் பகுதியில் உள்ள மாரிதாஸின் வீட்டை இன்று காலை மதுரை மாநகர காவல்துறையினர் மற்றும் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் தனிப்படை காவல்துறையினர் சுற்றி அவர்கள் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த சூரிய நகர் பகுதியில் மாரிதாஸ் தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த தெருக்கள் முழுவதும் பேரிகார்டுகள் வைத்து அடைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் அந்த பகுதியில் செல்ல முடியாத வகையில் காவல்துறையினர் முதலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தார்கள். பின்னர் பார்த்தோம் என்றால் அந்த பிரபல யூடியூபர் மாரிதாஸை சென்னை அந்த சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். காவல்துறையின் அடுத்த கட்ட அந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் அவர்களது விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும் என கூறப்படுகின்றது. முதற்கட்டமாக அவர் தமிழக அரசிற்கு எதிராக அவதூறுகளை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. குறிப்பாக அந்த ஜனநாயக அடிப்படையில் கருத்துக்கள் பகிரக்கூடியவர்களை தமிழக அரசு கடந்த திமுக அரசு தான் இது போன்று தமிழக அரசிற்கு எதிராக அந்த அவதூறுகளை பரப்பியவர்களை கைது செய்தது. ஆனால் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த புதிய அரசும் அதே நடவடிக்கையை மேற்கொள்வதாக சமூக செயற்பாட்டாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.